ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இட்லிக்கெலாம் மாவாட்டும் போது கொஞ்சமாக ஒரு கிளாஸ் பச்சரிசியும் 2 ஸ்பூன் வெந்தயமும் போட்டு அரைக்கணுங்க. அரைச்சிங்கன்னா அந்த இட்லி வந்து பஞ்சு போல் சாப்பிட்டா கிடைக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். அப்புறமா நம்ம ரேஷன் அரிசி ஆட் பண்ணாலும் பண்ணிடலாம். தனி இட்லி அரிசி போட்டனாலும் போட்டுக்கிடலாங்க. நான் இட்லி அரிசி, ரேஷன் அரிசி, அப்புறமா பச்சரிசி, வெந்தயம் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டில் கிடச்சிச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ வரும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இட்லிக்கு வந்து அரிசி ஊற போட்டுக்கிடலாங்க. 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கேன். ரேஷன் பச்சரிசி தான் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். இட்லி அரிசி எடுத்துக்கலாங்க. இட்லி அரிசிங்க, அரிசி காலி ஆகிட்டு வாங்கணும். ரெண்டு டம்ளர் இட்லி அரிசிங்க. அப்புறமா ரேஷன் அரிசி வந்து 2 டம்ளர், அதில் 3 டம்ளர் போட்டுக்கலாம். நான் 3 டம்ளர் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் கழுவி நம்ம ஊற வச்சுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை கழுவி ஊற வச்சுக்கலாம். அரிசியை கழுவி எடுத்தாச்சு. தண்ணி முங்குற அளவுக்கு ஊற்றி மூடி வச்சுக்கலாங்க. ஊறட்டும், 2 மணி நேரம் ஊறட்டும். உளுந்து ஊற போட்டுக்கலாம். 3 டம்ளர் ரேஷன் அரிசி, 2 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி போட்டிருக்கேன். அப்போ 6 டம்ளர் ஆச்சுங்க. 6 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டால் போதும். இந்த அளவுக்கு உளுந்து போதும். 2 ஸ்பூன் வெந்தயம் போட போகிறாங்க. இதை நம்ம ஊற போட்டு தனியாக அரைச்சிட்டு அப்புறமா நம்ம உளுந்து கூட போட்டு அரைக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் அரைய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உளுந்து கூட சேர்த்து அரைச்சோம்னா நல்ல மாவு உப்பி வரும். 6 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டால் போதும். உளுந்தையும் கழுவி தண்ணி ஊற்றி வச்சாச்சு. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்து போட்டால் போதும். நீங்கள் வெந்தயமும் ஊற போட்டாச்சுங்க. மாவை வந்து நல்லா கரைச்சி பாதியை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோங்க. இட்லி வந்து பிச்சு காட்டுறோம் பாருங்க, இவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு. சரிங்களா? நல்லா சூப்பராக கிடைக்குமா, சாஃப்டாட்டு. 1 கிளாஸ் பச்சரிசி போட்டு அரைச்சி பாருங்கள், அவ்வளோ ஒரு அட்டகாசமாக கிடைக்கும். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.